friends, welcome to Shika's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஸ்வீட்டும் 80's குழந்தைகளோட ஃபேவரட்டுமான தேன் மிட்டாய் தான். இது எப்படி வீட்லயே ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேன் மிட்டாய் செய்யறதுக்கு நான் ஒரு பவுல்ல 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் வெள்ளை உளுந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா 2 முறை வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். அரிசி உளுந்து சேர்த்து நம்ம 1/4 கப் எடுத்துருக்குறோம். அதுக்கு நம்ம 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் தண்ணி, சுகர் நல்லா கரையட்டும். சுகர் கரைஞ்சி கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி வந்தால் போதும், ஒரு கம்பி பதம் தேவை கிடையாது. சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கையில் ஒட்டினா போதும், ஒரு கம்பி பதம் வர தேவையில்லை. இந்த டயத்தில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சுகர் சிரப்பு கட்டியாகாமல் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரிசி உளுந்து 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. தேன் மிட்டாய்க்கு ஹைலைட்டே சிவப்பு கலர் தான், அதனால நான் சிவப்பு கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு தயாராகிடுச்சு. இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். கையை தண்ணியில் கொஞ்சம் நனைச்சிட்டு நம்ம தேன் மிட்டாய் போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் தேன் மிட்டாய் உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலவும் நல்லா முறமுறப்பாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததும் இதை நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு கொஞ்சம் ஆறி இருந்துச்சுன்னா சூடு பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். அது 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஜூஸியாக நம்மளோட தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு தேன் மிட்டாயினால என்னன்னு தெரியாது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.